தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நல்லா தேன்கூட்ல கை வச்சு விட்டா மாதிரி அமெரிக்கா வேலையை பார்த்து விட்டுச்சுல, அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா ஈரானுக்கு எதிராக என்டையர் கல்ஃபும் திரும்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதுல ட்ரம்ப் வேற ஒரு விஷயம் பேசி தொலைச்சிருக்காப்ல இந்த அட்டாக்கு அப்புறம். இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஈரான் அடிச்சது பார்த்தீங்களா, இந்த அமெரிக்காவோட முக்கியமான பேசஸ் இந்த கல்ஃபில் இருக்கிறதுல. அங்கே முக்கியமான ஒரு பேஸ் இருக்க இடம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இங்கே ஈரானோட மிசைல்ஸ் வந்து விழுந்துச்சு. இதில் ஒரு உயிர் வேற போயிருக்குங்க. அந்த மிசைல் விழுந்து அது மூலமாக ஏற்பட்ட டெப்ரி ஒருத்தர் மேலே விழுந்து ஒரு உயிர் போயிருக்கு. அந்த பர்சன் ஒரு ஏஷியன் நேஷனாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள ஆசியாவில் அவர் எந்த நாட்டவர்னு கூட விஷயம் வெளியே வந்துடலாம். யாருக்கண்டா, கல்ஃப்லாம் அதிகமாக இந்தியன்ஸ் இருக்காங்க. மேபி அவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்போ என்ன சொல்லுது, நாங்கள் ஈரானியன் பேலிஸ்டிக் மிசைல்ஸால் டார்கெட் பண்ணப்பட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ பேலிஸ்டிக் மிசைல்ன்ற வரைக்கும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்களோட ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, இதன் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிசைலை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணி அடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. அடிச்சிட்டா அப்புறம் எப்படி உள்ளே வந்து இம்பாக்ட்? ஸோ ஓகே, 1-2 மிசைல் மிஸ் ஆகி உள்ளே வந்து விழுந்திருக்கலாம். இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குல்ல அபுதாபியில், அங்கே லைட்டாக டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸு. இந்த ஒரு பர்சன் இறந்திருக்காரு சொன்ன பார்த்தீங்களா, இது எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க. எங்களுக்கு திருப்பி அடிப்பதற்கான எல்லா தார்மீக உரிமைகளும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, ஈரானை அமெரிக்கா அடிக்குது, இஸ்ரேல் அடிக்குது வேற. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எந்த வார்த்தையில் சொல்லிருக்காங்க தெரியுதா? நீங்கள் அடிச்சிங்களா, நாங்கள் திருப்பி அடிக்க எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திருப்பி அடிப்பாங்களான்னு தெரியல. இதான் அமெரிக்காவோட சாமர்த்தியங்க. அப்படியே திருப்பி விட்டாங்க பாருங்க ஒவ்வொருத்தரையும் ஈரானுக்கு எதிராக. இதுதான் அமெரிக்கான்னு சொல்றது. ஈரான் அடிச்ச அடி சவுதி அரேபியா வரைக்கும் போயிருக்கு. சவுதி தலைநகர் ரியாத் இருக்குல்ல, அது வரைக்கும் ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தி வச்சிருக்கு. இப்ப சவுதி செம ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. அவங்க இந்த தாக்குதலை வன்மையா கண்டிச்சது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லா ரிசோர்ஸஸையும் டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அது எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஈரானால பாதிக்கப்பட்டிருக்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார், குவைத், ஜோர்டன் எல்லா தரப்புகளையும் பாதுகாக்கிற மாதிரி நாங்க செயல்பட போறோம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா மக்களே, இது பல ஆண்டு காலமா நீடிச்சிட்டு இருக்க ஒரு மறைமுக போர். இஸ்லாமிய நாடுகளை வழிநடத்துறதுல யார் முன்னிலை வகிக்கணும், சவுதி அரேபியாவா ஈரானா? இந்த ஈகோ கிளாஷ் இருக்கு பாத்தீங்களா, இஸ்லாமிய நாடுகளாவே இருந்தாலும் ஈகோ கிளாஷ் உள்ள போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இதுலதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பயங்கரமா குளிர்காயும். இப்ப அதான் கரெக்டா முடுக்கி விட்டுருக்காங்க. எல்லாம் ஈரானுக்கு எல்லாம் திரும்புகின்ற மாதிரி மாத்தி விட்டுருக்காங்க. எல்லாத்துக்கு பின்னாடி மாஸ்டர் மணி ட்ரம்ப் நீங்க நினைச்சீங்கன்னா, அவரோட ஒருத்தர் இருக்காரு, இதோ பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஈரான் அடங்கி போச்சுன்னா ட்ரம்ப்பை விட இதை நினைச்சு அதிகமா சந்தோஷப்படுற பர்சன் வேற யாரும் இருக்க முடியாது, நெத்தன்யாகுவை தவிர. ஓகே, இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க அங்க இருக்க எல்லா நிலப்பரப்போட சேர்ந்த அரசுகளும் அட்வைசரியை இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாணினே கூட நீங்க சொல்லலாம். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மக்கள்லாம் தயவு செஞ்சு வீடுகளுக்குள்ளேயே இருங்க, வெளியே வராதீங்க. ஏன்னா இங்க நிலைமை சரியில்லை, அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியல. இங்க சைலன்ஸை ஃபுல்லா நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து சில கைடன்ஸ் அப்பப்போ முன்வைப்போம், அதை மட்டும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லா கவர்மெண்ட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஈரான் அடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேசஸ் இல்லாத இடங்கள்ல கிடையாது. அமெரிக்க பேசஸ் எங்கெங்க இருக்கோ அங்கங்க தேடி தேடி அடிச்சிருக்காங்க. அதான் இங்க பிரச்சனை எல்லாருக்குமே. ஆனா கட்ஸுங்க, அமெரிக்காவை எதிர்த்து தாக்குதல் நடத்துறதா இருந்தா தனி கட்ஸ் வேணும். அது ஈரான் இங்க பண்ணிருக்கு. இன்னொரு பக்கம் சிறிய அனுத்திரம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எங்க வரைக்கும் பஞ்சாயத்து பெருசா நீண்ட போல இருக்கு, நாங்க எங்களோட ஏர் ஸ்பேஸை பார்ஷியலா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வர சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா மக்களே, நீங்க ரீஜனல் வார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பல வருஷமா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்ப ஆரம்பிக்குது பாருங்க, இதுதான் உண்மையிலே ரீஜனல் வார். அமெரிக்கா ட்ரிகர் பண்ணி விட்டுச்சா, இந்த தேன்கூட்டுக்குள்ள கல்ல இருந்துச்சு போச்சா. ஈரான், இஸ்ரேல், யமன், பஹ்ரைன், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கத்தார், யுஏஇ, குவைத், சவுதி அரேபியா, ஜோர்டன் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு தரப்பா உள்ள ஆட் ஆயிட்டே இருக்கு. ஈரானுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஆப்கானிஸ்தான் வர்சஸ் பாகிஸ்தான் பிரச்சனை வேற. ஆனா அதுவும் கரெக்டா இந்த நேரத்துல ஆரம்பிச்சு தொலைச்சுது. இப்ப இது கூட இந்த பிரச்சனை சேர்த்து ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா இப்போதைக்கு டெல் அவீவ்ல இருக்க மக்கள் நிலைமை இதுதாங்க. இஸ்ரேல்ல என்டையர் இஸ்ரேலும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. அங்க இந்த ஷெல்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுல மக்கள்லாம் தஞ்சம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. சைரன் சத்தத்தை கேட்டபடியே தான் அங்க இருக்க மக்கள் இருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு
இது போல ஒரு அட்டாக் நம்ம நாட்டுக்குள்ள நடக்குது அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்கும், எப்பயாச்சும் நடக்கிற விஷயமா இருக்கும். ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்துருவாங்க. இது போல நாளைக்கு அட்டாக்கு நம்ம உட்படுறோம்னாக்கா என்னென்னலாம் பண்ணணும், ஒருத்தர் காயப்பட்டாங்கன்னா அவங்களை எப்படி நம்ம காப்பாத்துறது, முதலுதவி பண்ணணும், இப்படி பல விஷயம் சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நாடு அமைஞ்சிருக்க இடம் மிக முக்கியமான மையப்பகுதி. இங்க எப்போ வேணா நாளைக்கு சரவுண்ட்ல இருந்து பிரச்சனை வரும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வாழ்க்கையில இந்த ஷெல்டர் சார்ந்த அவேர்னஸ் இருக்குல்ல, இதை ஸ்கூல் லெவல்லே சொல்லி கொடுத்துருவாங்க. அதான் இப்போ அங்கே பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை அடிச்சு முடிச்சதுமே அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு பாருங்க. என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதில் என்னோட மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மக்களுக்குன்னா சுதந்திரம் கிடைக்காம இருக்கு. அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும், அது மட்டும் தான் என்னோட முக்கியமான கவலையா இருக்கு. அமெரிக்கா அதை நோக்கி தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரான் மக்களை சேஃபானவங்களா மாற்றணும், ஈரானை சேஃபான நாடா மாற்றணும். நான் அதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 47 வருஷங்களா பார்த்தீங்கன்னா டெத் டு அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கான்னு ஈரானை ஆண்ட ஒவ்வொருத்தருமே முடங்கிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் ஈரானை யார் ஆட்சி பண்ண வந்தாலும் அமெரிக்காவை அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்பேற்பட்ட சர்வாதிகாரிகள் அமைதியான ஈரான் மக்கள் ஆள்றதை நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? நீங்க அவ்வளவு பேர் உயிர் எடுக்கிறீங்க அவங்க ரிஜிமால, எப்படி எங்களால பொறுத்துக்க முடியும்னு அமெரிக்கா இவ்வளவு பரிவா பேசுதுங்க. அதாவது போராட்டங்கள் அங்க அவ்வளவு பேர் கொல்லப்படுறான்னு அமெரிக்கா சொல்லுதுனாக்கா, இப்போ அவங்க நடத்துற அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதுல ஒருத்தர் கூட சிவிலியன் கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்களா? இதுக்கப்புறம் வர பாருங்க நம்பர்ஸ், 1000 பேர் செத்துட்டாங்க, 10,000 பேர் செத்துறாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த கணக்குல எழுதுறதுன்னு தெரியல. ஈரான் ஒரு பயங்கரவாத தேசம்னு சொல்லிட்டு நான் ஈரான் ஒருபோதும் நியூக்ளியர் வெப்பனை கையில் ஏந்துறத அனுமதிக்கவே மாட்டேன். ஒரு பயங்கரவாத நாடு கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அவங்க அதை வச்சு என்னென்ன பண்ணுவாங்க, நான் எப்படி அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க, பேச்சுவார்த்தை நடத்துவோம், டீலை போடுவோம், பிரச்சனை இல்லாமல் முடிச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது முடியல. அது எங்க தப்பு இல்லை, ஈரானோட தப்புன்னு சொல்லியிருக்காரு. ஈரான் நாங்கள் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் புறந்தள்ளிட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ நாங்கள் சொன்னோம் வேணாம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல. இப்போ நாங்கள் வேற என்ன பண்றது, அடிச்சுதான் ஈரானை திருத்தணும், அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல அதை வரைக்கும் டார்கெட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. மக்களே பொதுவாக மிசைல்ஸ் தான் டார்கெட்ஸை ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணும். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான் கிட்ட இருக்க நியூக்ளியர்ஸை விடுங்க, அந்த நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த இனிஷியேட்டிவ் பண்ணுறத அவங்க சொல்றாங்க, அதை விடுங்க. அவங்க கிட்ட இருக்க மிசைல் ஆர்சனல் இவங்களுக்கு எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்கு, இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய தலைவலியா இருக்குன்றத ட்ரம்ப் இங்கே தெளிவாக கன்வே பண்ணிட்டாரா? அவங்க மிசைல்ஸும் சேர்த்து நாங்கள் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஐஆர்ஜிசி அவங்களோட எல்லா ஆயுதங்களையும் தூக்கி கீழே போடுங்க, போட்டுட்டு ஒழுங்கா இந்த சரணடைகிறதோ அது போல அமைதி சார்ந்து வருதோ திரும்பிடுங்க. அப்படி இல்லை முரண்டு பிடிச்சிங்கனாக்கா நிறைய இடம் விடும் அதுக்கப்புறம் உங்கள் நாட்டில், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்க. ஓப்பனாக சொல்கிறாருங்க அமெரிக்க அதிபர். இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்த அக்டோபர் 7th அட்டாக்கு பிற்பாடு ஹமாஸை வேறு இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் படம் ஃபுல்லாக இறங்கி ஒர்க் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அப்போ அமெரிக்கா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்களா? அப்போ இதே தான் சொன்னாங்க ஹமாஸை நோக்கி. இப்போ என்டையர் ஈரானியே கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்சி மாதிரி ஹமாஸ் மாதிரி தான் அமெரிக்கா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. லிட்டரலாக இங்கே தெரியுது. ஈரான் மக்கள் எல்லாருமே வீடுகளுக்குள்ளே சேஃபாக இருங்கப்பா, யாரும் வெளியே வராதிங்க, ஏன்னா உங்கள் நாடு மேலே தான் இப்போ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு வெளியே வராதிங்கன்னு சொல்கிறாரு. என் வீடு இருக்கு மக்களை கேட்கறதுக்கு மாரி விஷம் கொடுத்துட்ருக்கோம், லைட்டாக கசக்கும், ஆனால் குடிச்சிரு சீக்கிரமாக சேர்த்துடலாம், அப்படிதான் இருக்கிறத கேட்கறதுக்கு. இது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் புதிய ஈரானை கொடுக்குறேன், எல்லா மக்களும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆட்சியாளர்கள் தானே மோசமானவங்களா இருக்காங்க, உலகத்துக்கே த்ரெட்டா இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு புதிய ஈரானை கொடுக்குறேன்னு அவர் வாக்குறுதி வழங்கியிருக்காரு. And it was Iran's proxy, Hamas, that launched the monstrous October 7th attacks on Israel, slaughtering more than 1,000 innocent people, including 46 Americans, while taking 12 of our citizens hostage. It was brutal, something like the world has never seen before. Iran is the world's #1 state sponsor of terror and just recently killed tens of thousands of its own citizens on the street as they protested. It has always been the policy of the United States, in particular my administration, that this terrorist regime can never have a nuclear weapon. I'll say it again, they can never have a nuclear weapon. That is why in Hammer last June, we obliterated the regime's nuclear program at Fordow and to resume their malicious pursuit, and we sought repeatedly to make a deal. They wanted to do it. Again, they wanted to do it. They didn't want to do it. They didn't know what was happening. They just wanted to practice evil. It has for decades and decades. They've rejected every opportunity to renounce their nuclear ambitions, and we can't take it anymore.
Instead, they attempted to rebuild their nuclear program and to continue developing long-range missiles that can now threaten our very good friends and allies in Europe, our troops stationed overseas, and could soon reach the American homeland. Just imagine how emboldened this regime would be if they ever had and actually were armed with nuclear weapons as a means to deliver their message. For these reasons, the United States military is undertaking a massive and ongoing operation to prevent this very wicked, radical dictatorship from threatening America and our core national security interests. We are going to destroy their missiles and raise their missile industry to the ground. It will be totally, again, obliterated. We're going to annihilate their Navy. We're going to ensure that the region's terrorist proxies can no longer destabilize the region or the world and attack our forces and no longer use their IEDs or roadside bombs, as they are sometimes called, to so gravely wound and kill thousands and thousands of people, including many Americans. And we will ensure that Iran does not obtain a nuclear weapon. It's a very simple message. They will never have a nuclear weapon. This regime will soon learn that no one should challenge the strength and might of the United States Armed Forces. I built and rebuilt our military in my first administration, and there is no military on earth even close to its power, strength, or sophistication. My administration has taken every possible step to minimize the risk to U.S. personnel in the region. Even so, and I do not make this statement lightly, the Iranian regime seeks to kill. The lives of courageous American heroes may be lost, and we may have casualties. That often happens in war. But we're doing this not for now. We're doing this for the future, and it is a noble mission. We pray for every service member as they selflessly risk their lives to ensure that Americans and our children will never be threatened by a nuclear-armed Iran. We ask God to protect all of our heroes in harm's way, and we trust that, with His help, the men and women of the armed forces will prevail. We have the greatest in the world, and they will prevail. To the members of the Islamic Revolutionary Guard, the armed forces, and all of the police, I say tonight that you must lay down your weapons and have complete immunity, or, in the alternative, face certain death. So, lay down your arms. You will be treated fairly with total immunity, or you will face certain death. Finally, to the great, proud people of Iran, I say tonight that the hour of your freedom is at hand. Stay sheltered. Don't leave your home. It's very dangerous outside. Bombs will be dropping everywhere. When we are finished, take over your government to take. This will be probably your only chance for generations. For many years, you have asked for America's help, but you never got it. No president was willing to do what I am willing to do tonight. Now you have a president who is giving you what you want. So let's see how you respond. America is backing you with overwhelming strength and devastating force. Now is the time to seize control of your destiny and to unleash the prosperous and glorious future that is close within your reach. This is the moment for action. Do not let it pass. May God bless the brave men and women of America's armed forces. May God bless the United States of America. May God bless you all. Thank you. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளா சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான். மகா இது செம ட்ரெண்டிங்காக ஓடிச்சுல, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஆனால் இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா? மிகா, மேக் ஈரான் கிரேட் அகைன். அது இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கு கீழே அது போல ஈரான் ரெஜிம் அமைய போகிறது இல்லை. இந்த இருக்கார்ல யாரு கண்டா, நாளைக்கு இவர் ஈரானுக்கு வந்து அதிபர்னு கூட சொல்லலாம். அப்பே ஏற்பட்ட இவரை ஏந்துக்கிட்டு தான் அமெரிக்கா இவ்வளோ வழியில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவர் எக்ஸலான விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஈரானுக்கு இன்னும் திரும்ப முடியல. யார் என்னன்னு சொல்லி முந்திரில் ஃபுல்லாக பேசியிருந்தோம். இந்த ஒரு மனுஷனை மட்டும் அமெரிக்கா கொண்டு வந்து ஈரான் அதிபரை உட்கார வச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ஈரான் வெஸ்டர்ன் கல்ச்சர் சார்ந்து ஃபுல்லாக தாக்கத்தை பேஸ் பண்ணும்.
ஒரு குட்டி அமெரிக்க சார்பு நாடா கூட ஈரான் மாறும். அமெரிக்காவோட பிளான் இதுதான். ஆனா இதை தடுக்க தான் அந்த பக்கம் ஈரான் அவ்வளவு பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்ல முடியல மக்களே. ஏன்னா ஈரான் அட்டாக் பண்ற வீடியோஸை பார்த்து ஈரான் மேல பல பேர் கோவம் வருது. ஈரானை அமெரிக்கா இஸ்ரேல் அட்டாக் பண்ணதை பார்த்து அமெரிக்கா இஸ்ரேல் மேல பல பேர் கோவம் வருது. இவ்வளவு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம இருக்காங்க பல மக்களுமே. ஆனா கொடுமை என்னன்னா சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்க. அதால பெரிய பிரச்சனைங்க. வழக்கம் போல தேன்கூட்டில் கையை விட்டு அமெரிக்கா கிளம்பிடுச்சு. ஆனா என்டையர் ரீஜனும் இவ பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.